வணக்கம் நண்பர்களே. நம்ம இதுக்கு முன்னால் சிம்பிள் ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற பற்றி பார்த்தோம். அதில் நீங்கள் மேனுவலாக உங்களுடைய லிஸ்ட்டை டைப் பண்ணிக்கிட்டே போனீங்க. ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவில் கமா யூஸ் பண்ணீங்க, டைரெக்டாக டைப் பண்ணீங்க. பட் அதே மெத்தடில் நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் செலெக்ஷன் ஆஃப் ரேஞ்ச் பேசிஸில் உங்களுடைய லிஸ்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி இந்த கிளாஸில் தெளிவாக பார்ப்போம். உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும், ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 2 லிஸ்ட் வச்சுருக்கேன். இந்த லிஸ்ட் டோட்டலாக நம்ம இப்போ ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் எப்படி கொடுக்கறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, இவ நான் ஒன்லி ஃப்ரூட்டோட லிஸ்ட்டை மட்டும் தனியாக கொடுப்பேன், வெஜிடபிளோட லிஸ்ட் தனியாக கொடுப்பேன். பட் இதில் 2 வச்சுருக்கிறேன். 2 இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பின்னால் நான் கொடுப்பேன். ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு காலத்தில் ஃப்ரூட்டோட ஐட்டம் மட்டும் வரும். வெஜிடபிள்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா வெஜிடபிளோட ஐட்டம் மட்டும் இன்னொரு காலத்தில் வரும். ரொம்ப நீங்கள் குழம்ப வேண்டாம், இதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பட் இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் இதை எப்படி நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு செலெக்ஷன் 100% முக்கியம். அதாவது செலெக்ஷன் ஆஃப் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் நீங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்களா, இல்லைனா குறிப்பிட்ட செல்லில் ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்களா, இல்லைனா மொத்த காலத்துக்கும் ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு செல்லில் மட்டும் ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். சிம்பிள் ட்ராப் டவுன் லிஸ்ட் ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்துருக்கோம். அப்படி உங்களுக்கு எதுவும் தெரியலைன்னா ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஒன்லி இந்த ஃப்ரூட்டோட ஐட்டம்ஸ் ஃபுல்லாக நமக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வர்ற மாதிரி ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும். ஓகே, எப்படி பண்ணுறது? செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ஆஃப் ரேஞ்ச் வேணுன்னா செலெக்ஷன் ஆஃப் ரேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லைனா சிங்கிள் செல் கூட பண்ணலாம், இல்லைனா டோட்டல் காலத்தை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ராப் டவுன் லிஸ்ட் கொடுக்கலாம். பட் நான் இப்போ ஒரு சிங்கிள் செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட்டா வேலிடேஷன், டேட்டா டேபில் டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணுங்கள். 100% இதில் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். லிஸ்ட் கிளிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சோர்ஸ். இப்போ சோர்ஸை நம்ம எப்படி கொடுக்கறது? சோர்ஸ் என்ன? இதில் இந்த பாக்ஸ் இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் செலெக்ஷன் ஆஃப் ரேஞ்ச் கூட கொடுக்க முடியும், இல்லைனா ஃபார்முலாஸ் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். பின்னால் நம்ம பார்க்கலாம் ஃபார்முலாஸ்லாம் எப்படி இதில் கொடுத்து நம்மளுடைய ட்ராப் டவுன் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத. இப்போ நம்ம ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஃப்ரூட்டுன்றது ஒரு ஹெட்டிங். அப்போ அது நமக்கு தேவையில்லை. அப்போ ஃப்ரூட்ஸ் என்னென்ன அப்படின்றத இதுதான். இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே செலக்ட் பண்ண மட்டும் ஒரு மார்க்கி டூல் ரன்னிங் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ உங்களுடைய செலெக்ஷனை இது காமிக்குது. அப்படியே இது இங்கே பாருங்கள், A2லேருந்து A21 வரைக்கும் உங்களுடைய செலெக்ஷனை காமிக்குது. இதில் டாலர் சிம்பிள் வர்றதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய செலெக்ஷன் ஃபிக்ஸ்டு, அது மாறாது. நீங்கள் எத்தனை செல்லுக்கு இதை காப்பி பேஸ்ட் பண்ணாலும் உங்களுடைய செலெக்ஷன் மாறாது. ஓகே, அதைத்தான் குறிக்குது இந்த டாலர் சிம்பிள்ஸ். இப்போ நீங்கள் இதை ஓகே அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அது அவங்களுக்கு புரியும். ட்ராப் டவுன் லிஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எது தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இது நம்ம சிம்பிளாக என்ன பண்ண, இப்போ ரேஞ்ச் ஆஃப் செலெக்ஷன் நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது அதில் சோர்ஸுக்கு பதிலாக நீங்கள் இதுக்கு முந்தின கிளாஸில் நம்ம என்ன பண்ணோம், சோர்ஸில் நம்ம டைரெக்டாக டைப் பண்ணோம். பட் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், சோர்ஸில் ரேஞ்ச் ஆஃப் செலெக்ஷனை நம்ம கொடுத்துட்டோம். அது பேஸில் உங்களுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு மெத்தட். இதே மாதிரி நம்ம இப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் செலெக்ஷனை நேம் ரேஞ்ச் மூலமாக கூட நம்ம கொடுக்க முடியும். நேம் ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த செலெக்ஷனுக்கு ஒரு நேமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படிங்கும்போது நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி லிஸ்ட்டுக்கு பதிலாக செலக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் இந்த செலெக்ஷனை என்ன நேமில் சேவ் பண்ணுறீங்களோ அந்த நேமையே அங்கே டைரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா லிஸ்ட் அதன் மூலமாகவே ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஓகே, இப்போ அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் நேம் ரேஞ்ச் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நேம் ரேஞ்ச் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபார்முலாஸில் போய் நேம் மேனேஜர் மூலமாக நம்ம பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் அது மூலமாக கூட பண்ணலாம். இப்போ கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் அப்படின்னா நம்ம இப்போ இது ஹெட்டிங்கும் கண்டிப்பாக வேணும், நேம்
அதாவது நீங்கள் ஒரு ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு என்ன நேம் கொடுக்கணும். அப்போ அந்த நேம் தான் இந்த ஃப்ரூட். அப்படிங்கும்போது நம்ம இந்த ஹெட்டிங்கும் சேர்த்து செலக்ட் பண்ணியாச்சு. ஃபார்முலா டேபில் நீங்கள் கிரியேட், அதாவது டிஃபைன்டு நேம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்குது. அந்த பிளாக்கில் கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். கிரியேட் நேம் ஃப்ரம் வேல்யூ டாப் ரோ, அதாவது உங்களுடைய நேம் வந்து இந்த செலெக்ஷனுக்கு உண்டான நேம் வந்து டாப் ரோவில் என்ன இருக்குது, ஃப்ரூட்டுன்னு இருக்குது. அப்போ அந்த ஃப்ரூட்டுன்றது நம்மளுடைய ரேஞ்ச் ஆஃப் செலெக்ஷனுடைய நேம் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் ஃப்ரூட் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக எந்த செலெக்ஷனை வந்து குறிக்குது அப்படின்றத வந்து காமிச்சிடும். இப்போ இது நேம் ரேஞ்ச் நம்ம பண்ணிட்டோம். நேம் ரேஞ்ச் மூலமாக எப்படி லிஸ்ட் ஜெனரேட் பண்ணுறது, ட்ராப் டவுன் லிஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம். இதை ஒரு செலக்ட் பண்ணியாச்சு. டேட்டா டேப், டேட்டா வேலிடேஷன், ஓகே பாப்அப் வந்துருச்சு. இதில் அலோவில் வந்து லிஸ்ட். இப்போ சோர்ஸில் வந்து போன திருப்பி என்ன பண்ணோம், நம்ம செலெக்ஷன் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் டு, ஓகே ஈக்குவல் டு, இப்போ என்ன சொல்லணும், நம்ம ஒரு செலெக்ஷன் வந்து ஆல்ரெடி ஒரு நேமில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த நேமை வந்து இதில் கொடுக்கணும். அப்போ அந்த நேமை கொடுக்கறதுக்கு எப்படி, நீங்கள் டேரெக்டாக டைப்பும் அடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா F3 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் நேம் சொல்லிட்டு ஒரு பாப்அப் ஒர்க் ஆகும். அது பேஸ்ட் நேமில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட், அதாவது நீங்கள் என்னென்ன பேரில் எத்தனை லிஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அதாவது ஏதாவது ஒரு நேமில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அத்தனை செலெக்ஷன் ஆஃப் ரேஞ்ச் என்ன நேமில் இருக்குதோ அந்த நேம்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த பாப்அப்பில் ஷோ பண்ணும். இப்போ நமக்கு வந்து ஃப்ரூட்டுன்ற இருக்கனால ஃப்ரூட்டை கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த இப்போ வந்து இதை ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு லிஸ்ட் வந்து ரெடி ஆயிடும். இது வந்து இது ஒன்று புதுசாக ஒன்று இருக்குது, இன் செல் ட்ராப் டவுன். இப்படி இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இது எனி டைம் கிளிக்காக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ட்ராப் டவுனோட சிம்பிள் இருக்கும். அப்படி நீங்கள் இது வந்து கிளிக் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ட்ராப் டவுனோட சிம்பிள் வந்து காமிக்காது. ஓகே பண்ணிட்டேன். ஓகே பண்ண உடனே பாருங்கள் வந்துருச்சா. இப்போ இதில் வந்து 2 மெத்தட் சொல்லியிருக்கிறேன். ஒன்று வந்து டைரெக்டாக வந்து ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணுற மெத்தட். இன்னொன்று வந்து என்னென்னா நேம் ரேஞ்ச் மூலமாக கூட நம்ம பண்ண முடியும் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்போது இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ இதில் வந்து செலெக்ஷன் பண்ணும் போதும் உங்களுடைய செலெக்ஷனை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புனீங்கன்னா ஒவ்வொரு திருப்பும் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், உங்களுடைய டேட்டா வேலிடேஷனில் போய் உங்களுடைய செலெக்ஷன் ஆஃப் ரேஞ்சை வந்து மாடிஃபை பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இங்கே வந்து அப்டேட் ஆகும். காரணம் என்னென்னா, இப்போ இங்கே வந்து ஏதாவது ஒரு வாட்டர் மேலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட்டை ஆட் பண்ணிட்டேன். பட் இப்போ இந்த ஃப்ரூட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இதில் வாட்டர் மேலன் வந்திருக்கான்னு பாருங்கள், வர வாய்ப்பு இல்லை. பிளான்டைன் தான் லாஸ்ட். இப்போ இதுலையாவது வந்திருக்கான்னு பாருங்கள், இதுலேயும் வரல. காரணம் நீங்கள் ஆட் பண்ணீங்க, பட் இந்த ஆடிங் வந்து இதில் வரல. அப்படின்னா இதுக்கு ஒரு மெத்தடு வந்து தனியாக இருக்குது. அது என்ன மெத்தடு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுக்கு பேர் என்னது, ஆட்டோமேட்டிக் அப்டேட். அதாவது உங்களுடைய ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிறதுக்கு என்ன வழி உண்டோ அந்த வழியை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கிளாஸில் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லிட்டேன். இது வந்து 3வது மெத்தட். ஓகே, உங்களுடைய ட்ராப் டவுன் லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது ப்ளஸ் ஆட்டோ அப்டேட் எப்படி ஆகும் அப்படின்றத பற்றியும் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் இதில் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஏரோ காமிக்குது. இதுதான் இந்த ட்ராப் டவுனோட ஏரோ. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், இன் செல் ட்ராப் டவுன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணவில்லை என்றால் இந்த ஏரோ மார்க் உங்களுக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பாருங்கள், இப்போ இதில் இருக்குது இந்த ட்ராப் டவுன். இப்போ நம்ம இதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ ஓகே கொடுத்த உடனே பாருங்கள் உங்களுக்கு இந்த கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ட்ராப் டவுனோட சிம்பிள் வந்து இல்லாமல் போயிடுச்சு. பட் நீங்கள் டைப் அடிக்கலாம், பட் கரெக்டான லெட்டர் டைப் அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்புட் ஆகும் மெசேஜ். அப்படி இல்லைன்னா எரர் மெசேஜ் காமிச்சிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துல ட்ராப் டவுனோட சிம்பிள் வேணுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக இன்செல் ட்ராப் டவுன்ன்ற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த சிம்பிள் வந்து வராது. ஓகே, இப்போ தேர்ட் மெத்தட்
அதாவது உங்களுடைய ட்ராப் டவுன் லிஸ்ட்டோட ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக் எப்படி அப்டேட் ஆகிறது, அந்த மாதிரி எப்படி நம்ம லிஸ்ட்டு ஜெனரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டேபிள் வந்து நேம் ரேஞ்சில் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி. பட் ஓகே, நம்ம வந்து டேபிள் வந்து அதாவது என்ன லிஸ்ட்டோ அதை வந்து நேம் ரேஞ்சிலேயே க்ரியேட் பண்ணலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஆட்டோமேட்டிக் அப்டேட் எப்படி ஆகும் உங்களுடைய லிஸ்ட், அது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உங்களுடைய லிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேபிளை ஃபார்மட் ஆஸ் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபார்மட் ஆஸ் டேபிளை வந்து உங்களுடைய செலெக்ஷனை வந்து ஆஸ் எ டேபிளாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ இது வந்து நார்மல் செல்ஸ், பட் இது வந்து ஒரு டேபிளில் வந்து உங்களுடைய லிஸ்ட் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. இப்போ வாட்டர்மெலனுக்கு அப்புறம் திரும்பி ஏதாவது க்ரீன் கிரேப் நடிப்போம், சரியா? பிளாக் கிரேப்ஸ். இப்போ பிளாக் கிரேப்ஸ்னு எழுதினோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கீழே இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா? இந்த மெத்தட் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதையும் நீங்கள் வந்து நேம் ரேஞ்சில் கன்வெர்ட் பண்ணால் நேம் ரேஞ்சிலையும் கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை செலெக்ஷன் பண்ணாலும் செலெக்ஷன் பண்ணலாம். பட் செலெக்ஷன் பண்ணுறது அவ்வளோ வந்து நல்லதாக இல்லை. இதையும் ஒரு நேம் ரேஞ்சில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நேம் ரேஞ்சில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஃபார்முலாஸ் கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் டாப் ரோன்னு கொடுக்கலாம். பட் இதில் வந்து ஏற்கனவே நம்ம ஃப்ரூட்டுன்ற பேரில் ஒரு நேம் ரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது இதை வந்து வேற ஒரு நேம் பண்ணலாம். நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் டாப் ரோ. ஓகே, பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி நம்ம டேட்டா வேலிடேஷனில் போய் லிஸ்ட் ஜெனரேட் பண்ண போகிறோம். எப்படி டேட்டா வேலிடேஷன் எனி வேல்யூக்கு பதிலாக லிஸ்ட். சோர்ஸில் என்ன கொடுக்க போகணும், ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் அந்த பாப்பப் எடுத்து கூட பண்ணாலும் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஏற்கனவே நேம் தெரியும் அப்படின்னா நீங்கள் நேமை வந்து டைப் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டான நேம் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலா அக்செப்ட் ஆயிரும். ஓகே, இப்போ பாருங்கள் வந்துருச்சா? பட் இப்போ இது வந்து லாஸ்ட் என்னது, வாட்டர்மெலன். இப்போ நம்ம வந்து இதில் வேறு ஏதாவது நம்ம இப்போ இந்த நேம் ரேஞ்சில் வந்து நம்ம வேறு ஏதாவது ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பிளாக் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இதில் கிளிக் பண்ணி பாருங்கள், பிளாக் கிரேப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுச்சு. பட் இந்த இடத்துல நீங்கள் பிளாக் கிரேப்ஸ் ஆட் பண்ணுங்க. இந்த ரெண்டுலேயும் வந்துருக்குதா? ஏற்கனவே நம்ம வாட்டர்மெலன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம், அதுவே வரல. அப்படிங்கும்போது பிளாக் கிரேப்ஸ் வர வாய்ப்பே கிடையாது. இப்போ இதுதான் ஆட்டோமேட்டிக் அப்டேட்டட் லிஸ்ட். இது மூலமாக எப்படி ட்ராப் டவுன் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம 3 மெத்தடு பார்த்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைரெக்டாக லிஸ்ட் ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணுறது. செகண்ட் ஒன் வந்து நேம் ரேஞ்ச் மூலமாக உங்களுடைய லிஸ்ட்டை எப்படி ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் கொடுக்கறது. தேர்ட் ஒன் வந்து ஆட்டோமேட்டிக் அப்டேட்டட் லிஸ்ட்டை எப்படி ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் கொடுக்கறது அப்படின்றது 3 மெத்தட் பார்த்துருக்குறோம். இது நீங்கள் திருப்பி இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எந்த இடத்துல எப்படி நீங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு வந்து நினைவு இருக்கும். ஓகே, மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வகுப்பில்.